நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல உடல் சார்ந்த பல பிரச்சனைகள் நோய்களுக்கு தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்திட்டு வந்துதான் பன்னெடுங்காலமா ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அந்த மருந்துகள்ல ஒன்றாக மரங்களில் வடிகின்ற பிசுனும் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா முருங்கை மரத்திலிருந்து வருகின்ற முருங்கை பிசின் ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வட மாநிலங்கள்ல அதிகமாக காணப்படுகின்ற பாதாம் பருப்பு மரம், இந்த மரத்தை தான் வாதுமை மரம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாதுமை மரத்திலிருந்து வடிகின்ற பாதாம் பிசின் உடல்ல ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கல் சேனலுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உடல்ல எந்த அளவுக்கு விட்டமின்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மினரல் எனப்படும் தாதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த தாது உடல் உள்ள எலும்புகள், தோல் ஆகியவற்றினுடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்குது. அந்த தாதுக்கள் பாதாம் பிசின்ல ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்துல இருக்குதுங்க. நம்முடைய நாட்டில் பெரும்பாலான காலங்கள் ரொம்ப அதிகமாக வெப்பநிலை காணப்படுகுதுங்க. அதனால வெப்பத்தினால் பல்வேறு பிரச்சனைகள் உடல்ல ஏற்படுகிறது. இதற்கு தீர்வா என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசினை நம்ம டைரக்டா நேரடியா எடுத்துக்க முடியாது. அதை நம்ம கோது மாதிரி இருக்கதை நேரடியா எடுத்துக்க முடியாது. அதை தண்ணியில ஊற வச்சிடணும். முதல் நாள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து பார்த்தா ஒரு ஜெல் மாதிரி இலகுவா காணப்படும். ஒரு டம்ளர் தண்ணியில 2 சின்ன ஸ்பூன் இந்த ஜெல்லை கலந்து நம்ம குடிச்சோம்னா உடனே உடலின் வெப்பநிலை குறையுதுங்க. செரிமான பிரச்சனைகள் உள்ளவங்களோ, அப்புறம் ஒரு சிலர் லேட் நைட்ல சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது நெஞ்செரிச்சல் ஏற்படும். அந்த நெஞ்செரிச்சல், அந்த செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் கலந்த நீர் அருந்துவதுன்றது ஒரு நல்ல அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. உங்கள் உடல் எடை குறையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல இந்த பாதாம் பிசினை நீங்க கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடலுடைய எடை குறையும். அதே மாதிரி உங்கள் எடை கூடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சாதாரண பால், நல்ல பசும்பால்ல நீங்க பாதாம் பிசினை கலந்து தொடர்ந்து டெய்லி நீங்க சாப்பிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எடை, உடலின் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. தொடர்ந்து பாதாம் பிசின் கலந்த நீரை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பாதாம் பிசின் அந்த ஜெல் மாதிரி இருக்குல்ல, அது தண்ணீர் எல்லாம் கலக்காம டைரக்டா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா, பாதாம் பிசினை அதாவது ஊற வச்சு ஜெல் மாதிரி காணப்படுது இல்ல, அதுல தண்ணி கலக்காம அந்த ஜெல்லை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதாம் பிசின் கலந்த நீர் நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால சிறுநீர் அடைப்பு ஏற்படும். ஒரு சிலர் சிறுநீர் போக முடியாம கஷ்டப்படுவாங்க, அடைப்பு இருக்கும். அவங்களுக்கு இந்த அடைப்பு நீங்கும். நீர் கடுப்பு உள்ளவங்களுக்கும் அது மாறும். ஆண்கள் தினமும் இரவு இளம் சூடான பால்ல இந்த பாதாம் பிசினை கலந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் உஷ்ணம் தணித்து நரம்புகள் வலுப்பெற்று விந்து கெட்டிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. குழந்தை பேருக்கு பிறகு பெண்களுக்கு பாதாம் பிசின் கலந்த உணவு கொடுப்பதால் அவர்கள் உடல் வலுப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் குழந்தை பேருக்கு பிறகு கருப்பையில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறுவதற்கும் இந்த பாதாம் பிசின் பெரும் துணை புரிவதா சொல்லப்படுகிறது. இதுதான் பாதாம் பிசின். நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் பாதாம் பிசின். கோந்து மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் பாதாம் பிசின். இதை நம்ம கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதுல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் டம்ளர், இது மாதிரி ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஊற வைக்கணும். இங்க பாருங்க, தண்ணி ஊத்துறோம் பாருங்க. இப்படி தண்ணி ஊத்தி வச்சிடணும். தண்ணி ஊத்தி வச்சுனா இப்ப சின்ன பாத்திரத்துல காமிக்கிறேன், இது நிறைய வரும். அதனால பெரிய பாத்திரமா நீங்க அதை எடுத்து போட்டுட்டு அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இது இப்படி இருந்ததுன்னா மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். அது இப்ப நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா, இதுதான் ஜெல்லு. முதல்ல பாக்குறதுக்கு இத பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஜெல் மாதிரி ஆயிடும். இந்த ஜெல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜெல்ல நம்ம ஒரு டம்ளர் தண்ணி, இந்த மாதிரி டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் ஜெல்லிய போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டீங்கன்னா ஒன்னா கலந்துரும், தனியா தெரியாது. அது
இதை நம்ம குடிக்கும் போது டேஸ்ட் எல்லாம் எதுவும் இருக்காது, தண்ணி குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஒரு ஆரோக்கியமான மருந்தா இது பார்க்கப்படுது சித்த மருத்துவத்திலயும் ஆயுர்வேத மருத்துவத்திலயும். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வெறும் 50 கிராம் பாதாம் பீசன் உள்ளது பாக்கெட். இது இதோட விலை வந்து வெறும் 20 ரூபா தான். இதை வந்து நம்ம வந்து 2 வாரத்துக்கு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி வந்து 2 வாரத்துக்கு இதை பயன்படுத்தலாம். ஒரு மாசத்துக்கு வேணும்னா இது மாதிரி 2 பாக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு 40 ரூபா தான் ஆக போகுது. வெறும் 40 ரூபால ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை நம்ம வந்து செஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா இதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தி நல்ல விதமான பலன்களை நம்ம உடலுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.